ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்லேயே எப்படி ஈஸியாக சாம்பார் பொடி ரெடி பண்ணுறோம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 வரமிளகா, 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, அரை கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. பற்ற வச்சுக்கலாம். இப்போ கேஸை 10 மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்க, 10 மிளகாய் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் தான் வறுக்கணும். ஆனால் செவந்தும் போகக்கூடாது, கருத்தும் போகக்கூடாது. இந்த சாம்பார் பொடி நம்ம எல்லா சாம்பாருக்கும் போட்டுக்கலாம். காய் சாம்பார், இட்லி சாம்பார், வெறும் சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார், எல்லா சாம்பாருக்கும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுந்தா போதும். ரெண்டு வரை வறுந்தா போதும். எல்லாமே வாசம் வரணும், அவ்வளோதான். சவுண்டு வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு அவ்வளோதான். வெந்தயமும் எள்ளு தான் கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரியணும். மற்றதெல்லாம் கூட அந்த அளவுக்கு வறுக்க தேவையில்லை. அது ரெண்டும் நல்ல மனம் கொடுக்கும். எள்ளு ஏன் போடுறோன்னா, நம்ம நல்லெண்ணெய் போடுவோம் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் எள்ளு போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும், மனமாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே ஒரு மனம் நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு போதும். தனியாக போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் வறுக்கும் போது மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். ஏன்னா பெருங்காயம் அந்த அளவுக்கு வறுபடாது. அதனால தான். கொத்தமல்லி பாருங்கள், வறுக்கும் போதே நல்ல மனம் கொடுக்குது. இந்த மனம் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் ஏன் அதிகமாக போடுறோன்னா, அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட். அதனால தான் வெந்தயம் மட்டும் நம்ம 1 ஸ்பூன் போட்டுருக்கோம். வெந்தயம் நல்லா வறுப்படணும். மற்றதெல்லாம் நம்ம அரையாக வறுக்கிற மாதிரி இது வரக்கூடாது. நல்ல ஒரு கலர் வந்த பிறகு தான் நம்ம எடுக்க முடியும். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்க, இதே வறுபடுற வாசனை வந்துச்சு. பாருங்க, இந்த மாதிரி எள்ளும் கூட நல்ல படப்படன்னு பொரியணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சிச்சுன்னா பாருங்க, சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. இந்த அளவுக்கு வெள்ளை எள்ளு போடக்கூடாது சாம்பாருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்காது. தோலோடு போடும்போது தான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க, அவ்வளோதான். இது சும்மா அப்படி வறுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சூடு ஏறணும். ஏன்னா நான் காஞ்ச கருப்பில் போட்டிருக்கிறேன். ஏன்னா பச்சை கருவேப்பில் போட்டால் நம்ம கொஞ்சம் நாளுக்கு எடுத்து வைக்க முடியாது சாம்பார் பொடியை. அதனால காஞ்ச கருவேப்பில் போட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான். நம்ம உடனே காலி பண்ணுறதா இருந்தால் நம்ம செஞ்சுக்கலாம் பச்சை கருவேப்பில். இது நமக்கு 1 மாதம் அப்படி ஒரு 15 நாள் அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக நல்லா இருக்காது. நமுத்து போன மாதிரி ஆகிடும். பவுட்ரு நல்ல ஒரு மொறு போல் இருக்காது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். சோம்பு சாம்பாருக்கு நல்லா இருக்கும். இதில் தனியா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றது எல்லாமே 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் அப்படிதான் வரும். பட்டை ஏன் போடுறோன்னா, நம்ம அது ஒரு மனம் கொடுக்கும். அதுக்காக தான். சும்மா லைட்டாக தான். எல்லாமே நிறைய போடக்கூடாது சாம்பாருக்கு. எல்லாமே ஒரு மனம் கொடுக்கறதுக்கு தான். மஞ்சாத்தூள் போடுறது கலர் கொடுக்கும். அதுக்காக பாருங்க, இந்த அளவுக்கு போதும். பெருங்காயம் மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம்.
ஏன்னா அது பொரி வராது, அதனால தான் அப்படியே இருக்கும். அது இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை மட்டும் நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை நம்ம கொஞ்சம் ஆற வைக்கணும், ரொம்ப நேரமும் ஆற வைக்கக்கூடாது. அந்த கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போது நம்ம அரைச்சிக்கலாம். இதில் நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்துக்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா அது பொரிஞ்சு வராது, அதுக்காக தான். பாருங்க, கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். தூள் பெருங்காயம் போட்டால் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அந்த மனம். இது வந்து நமக்கு சாம்பார் பொடி காலி ஆகிற வரைக்குமே இந்த மனம் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம கட்டி பெருங்காயம் போடுறது. ஆஃப் பண்ணுங்க ஸ்டவ்வை. பாருங்க, இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு பொடி ஆகிடும் இது. பாருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆறின உடனே அரைச்சிக்கலாம் பொடியை. இப்போ ஆறி போச்சு, நம்ம வந்து கொட்டி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. நல்ல மணமா இருக்கு பாருங்க சாம்பார் பொடி. நீங்க அரைச்சிட்டு எனக்கு சொல்லுங்க. இப்போ பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் 1 மாதம் கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. பாருங்க, ஆனால் பிளாஸ்டிக்கில் போடாதீங்க, மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு 2 வாரம் வரும், அவ்வளோதான் சாம்பார் பொடி. நாங்கள் அதிகமாக அரைச்சி ஸ்டோர் பண்ண மாட்டோம். தேங்க்யூ.